ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் ஹாபி டர்ன்ஸ் இன்டு யுவர் சக்சஸ்ஃபுல் கெரியர். ஓகேங்களா? இந்த டைட்டில் ப்ரோஸ் உடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஹாபி அவங்களுடைய லைஃப்ல எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரோஸ்ல ஒரு 3 பர்சனாலிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஹாபியா பண்ண ஒரு விஷயம் அவங்க லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு, அவங்க லைஃபை எப்படி ஆல் ஓவர் அவங்கள ஃபேமஸா கொண்டு வந்துச்சு அப்படின்றத பத்தி தான். ஓகேங்களா? அவங்க ப்ரோஸ்குள்ள போகலாம். ஓகே, எல்லாருக்குமே ஹாபி அப்படின்னா என்னன்றது தெரியும். ஹாபினா ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரீ டைம்ல செய்வோம் இல்லையா? அதாவது நம்ம வேலை எல்லாமே முடிச்சுட்டு நமக்கு இருக்க எக்ஸ்ட்ரா டைம்ல ஒரு சில விஷயம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம், நம்ம மனசை பீஸ்ஃபுல்லா நம்ம வச்சுக்கிறதுக்காக சில விஷயம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் கார்டனிங் பண்ணுவாங்க, சில பேர் பெயிண்டிங் பண்ணுவாங்க, ரீடிங் அதாவது ரைட்டிங், கவிதை எழுதுறது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு ஹாபிஸ்ன்றது யூனிக்கா இருக்கும். அதுதான் ஹாபிஸ். ஓகேங்களா? இப்போ செக்ஷன் 1ல மணி அப்படின்ற ஒரு லிட்டில் பாய் அவருடைய ஹாபி, அவருடைய லைஃப் எப்படி கொண்டு போச்சு அப்படின்றதுதான் கொடுத்திருக்காங்க. இங்க அவருடைய ஹாபி ரைட்டிங். ஓகேங்களா? ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. ஓகே, மணி அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல, அதாவது அவருடைய கிராமத்துல ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கு. ஓகேங்களா? His grandfather noticed it and helped him by reading bedtime stories. Gradually he started reading on his own. இத பார்த்து அவங்க கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணிருக்காரு, பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் கதை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பெட் டைம்ஸ் அவர் கதை சொல்லல, கதை படிச்சிருக்காரு. ஓகேங்களா? பெட் டைம் ஸ்டோரிஸ் ரீட் பண்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருக்காரு. அது மணிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால அந்த பெட் டைம் ஸ்டோரிஸை கேட்டு அப்புறம் அவரே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. Now he not only enjoyed reading but also has started writing his own stories. Let us read an essay written by him. இப்போ மணி ரீடிங் மட்டும் என்ஜாய் மட்டும் பண்ணல, நிறைய எஸ்ஸேஸ்லாம் எழுதவும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அவர் எழுதின ஒரு எஸ்ஸேவை பத்தி தான் இங்க கொடுத்திருக்காங்க. எஸ்ஸேவை தான் இங்க கீழே கொடுத்திருக்காங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Hobbies are the activities that we do in our spare time. Hobbies are unique to people. Some like gardening, a few like photography, many have book reading as their hobby. ஓகே, ஹாபிஸ் எப்படின்றது என்னன்னாக்கா ஸ்பேர் டைம். ஸ்பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம்ல செய்யறது. அதாவது நம்ம வேலை எல்லாமே முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்காக செய்வோம் இல்லையா? அந்த வேலை தான் ஹாபின்னு சொல்றது. சோ எக்ஸ்ட்ரா டைம்ல செய்யறது. அது ஒரு பீப்புளுக்கும் தனித்துவம் வாய்ந்தது ஹாபி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, சில பேருக்கு கார்டனிங் பண்றது பிடிக்கும், சில பேருக்கு போட்டோகிராஃபி பண்றது பிடிக்கும், சில பேருக்கு புக்ஸ் ரீட் பண்றது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. While other hobbies are swimming, collecting stamps, playing video games and many more. ஓகே, சில பேருக்கு ஹாபிஸ் ஸ்விம்மிங் பண்றது, கலெக்டிங் ஸ்டாம்ப் எல்லாம் கலெக்ட் பண்றது. சில பேர் பழைய காயின்ஸ், ருபி நோட்ஸ் கூட கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஹாபிஸ் வேறுபடும் அப்படின்றாங்க. People have hobbies not only to pass their free time but also to do something useful. Hobbies help people learn new things, relax after a day of tiring work and energize their body and mind. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஹாபின்றது அவங்க ஃப்ரீ டைம்ல செய்யறது மட்டும் இல்ல, அதாவது ஃப்ரீ டைம்ல மட்டும் செய்யறது இல்ல, அவங்களுக்கு அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாவும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில பேருக்கு குக்கிங் பண்றது ஒரு ஹாபியாவே இருக்கும். அவங்க வீட்டுல சாதாரணமாவே குக் பண்ணுவாங்க. ஓகே, அது இல்லாம அவங்க குக் பண்றத அவங்க ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க குக் பண்றது அவங்க ஃபேமிலிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அது ஹாபின்றது ஒரு ஃப்ரீ டைம்ல செய்யற விஷயம் மட்டும் கிடையாது, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்றாங்க. அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணும். ஆல்சோ ரிலாக்ஸ் ஆஃப்டர் டைரிங் ஒர்க் அப்படின்னா ஒன்றும் இல்ல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக செய்யற ஒரு விஷயமும் ஹாபி தான் அப்படின்னு சொல்றாங்க. Same is with me. I love writing, so it's my hobby. Okay, இப்ப மணிங்கிறவர் தான் இந்த எஸ்ஏவை ரைட் பண்ணியிருக்காரு. சோ அவர் பேசுற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாமே. சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, I love writing, so it's my hobby. சோ இங்க டைரக்டா மணின்றவருடைய ஹாபி ரைட்டிங் அப்படின்றத சொல்றாரு. சோ நீங்க இந்த ப்ரோஸ்ல இருந்து ஏதாவது கொஸ்டின், மணியோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைட்டிங். ஓகேங்களா? அவருடைய ஹாபி ரைட்டிங்.
இங்க ஒரு கோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. வாரன் பஃபெட் அப்படின்றவருடைய கோட்ஸ், வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதை நீங்க ஹாபி ஆக்கிக்கோங்க அப்படின்றாரு. ஓகேங்களா? ரைட்டிங் இஸ் a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. Many feel that writing is tough, but I do not think so. I feel writing is like painting own voice. Okay, unique அதாவது ரைட்டிங்ன்றது ஒரு யூனிக்கான விஷயம் தான். ஆனா அது வந்து எக்ஸாக்ட் themselves அப்படின்னா அது அவங்கள வந்து முழுசா டயர்ட் ஆக்குதான். அவங்களுடைய ஸ்பேர் டைம், அவங்களுடைய ஃப்ரீ டைமே வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி சில பேர் நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் மெனி ஃபீல் ரைட்டிங் இஸ் டஃப். நிறைய பேர் ரைட்டிங்ன்றது ஒரு கஷ்டமான விஷயம் நினைச்சுப்பாங்களாம். ஆனா அவருக்கு அப்படி இல்லை. ரைட்டிங் அவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்ன்றது அவருடைய ஒரு வாய்ஸ் அப்படியே பெயிண்ட் பண்றது. நம்ம நினைக்கிற விஷயத்த அப்படியே வந்து ஒரு பெயிண்டிங்கா, அதாவது பாக்குற ஒரு பொருளா கொண்டு வர்றதுதான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் ரைட்டிங் எப்படி ஃபீல் பண்றது அப்படின்னா பெயிண்டிங் அவர் வாய்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay, I write stories, poems, and sometimes about my feelings. My mind relaxes when I pour my thoughts as words. So writing energizes me. ஓகே, அவருக்கு எப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதுலாம் அவருடைய ஃபீலிங்ஸை வந்து ரைட்டிங்ஸ் மூலியமா வெளிப்படுத்துவாராம். ஆல்சோ ஒரு போயம்ஸ், எஸ்ஏஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே நிறைய எழுதுவாராம். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டைரிஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஏன் எழுதுறாங்க அப்படின்னா அந்த நாள்ல அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அது எழுதும் போது ஓகே யார்கிட்டயும் ஷேர் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். சோ அதுல டைரியில எழுதும் போது ஓகே யார்கிட்டயும் சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங். சோ அவங்களுடைய கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் ஏதோ இறக்கி வச்ச மாதிரி ஒரு தோணும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இது இவருக்கும். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரைட்டிங்கா பண்ணும்போது அவருடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதான். When I write things, my imagination is at its best. I imagine a world with magic and magicians where I can fly and words can talk. Okay, அவரு மணிங்கிறவர் என்ன சொல்றாருனாக்கா, அவர் ரைட்டிங் பண்ணும்போது அவருடைய இமேஜினேஷன் ரொம்ப பீக்ல போயிட்டு ரொம்ப சூப்பரா வேலை செய்யுமா. அவருடைய இமேஜினேஷன்ல என்ன இருக்குனாக்கா இல்லாத ஒரு விஷயம்லாம் அவர் கொண்டு வராரு. அதாவது அவருடைய இமேஜினேஷன் வேர்ல்டுல அவர் எழுதுற ஒரு வேர்ல்டுல மேஜிக்ஸ் இருக்கு, மெஜிஷியன்ஸ் இருக்காங்க. மேஜிக்ஸும் மெஜிஷியன்ஸ் இருக்காங்க. அங்க அவரால பறக்க முடியுமா, பேர்ட்ஸால பேச முடியுமா? நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. நம்மளால பேச முடியும், பேர்ட்ஸால பேச முடியாது, நம்மளால பறக்க முடியாது. ஆனா அவருடைய வேர்ல்டுல அப்படியே தலைகீழ இருக்கு. அவரால பறக்க முடியுமா, பேர்ட்ஸால பேச முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு தான் அவர் இமேஜினேஷன் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. Writing helps me completely immerse myself into that world. Sometimes I sit with small children and entertain them with these stories of mine. Okay, writing பண்ணும்போது அவர் முழுமையா அந்த ரைட்டிங்குள்ள மூழ்கிட்டு சில நிறைய சின்ன சின்ன பசங்க கிட்ட எல்லாம் கூட்டு அவர் எழுதின நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றாராம். The happiness of their faces make me to write more and better. ஏன் அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்றாருன்னா அந்த கதையெல்லாம் கேட்டு அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படும் போது அது அவரை இன்னும் என்கரேஜ் பண்ணுதான். Although writing is just a hobby for me, it is very beneficial. It opens my mind to think beyond the little things with a broader mind. Although writing is just okay, writing என்னதான் வந்து ஒரு சின்ன ஹாபியா இருந்தாலும் அது வந்து அவருடைய மைண்டையே திறக்குதான். அதாவது அவர் மைண்டுக்குள்ள இருக்க சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசா திங்க் பண்ண வைக்குதான். It makes me more passionate about my life. It makes me learn new things and enjoy every moment of my life. ஓகே, அது வந்து அவருடைய லைஃபை ரொம்ப பேஷனேட் ஆக்குதான். பேஷனேட் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சி ரொம்ப லைக் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி பண்றதுதான் வந்து பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆல்சோ ரைட்டிங் பண்றதுனால அவரால் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியுதான். ஏன் அப்படின்னா அவர் ரைட் பண்ணும்போது நிறைய விஷயம் இமேஜின் பண்றாரு. இமேஜின் பண்ணும்போது அவருடைய மைண்ட் வந்து ரொம்ப பறந்து விரிந்து எல்லாத்தையும் வந்து திங்க் பண்ணுது. அப்படி திங்க் பண்ணும்போது நிறைய விஷயம் அவருக்கு யோசிக்க தோணுது, நிறைய விஷயம் அவருக்கு தெரிய வருது இல்லையா? சோ அப்படியே அவருடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். மார்க் ட்வெயின் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஈஸியான விஷயம். என்ன அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேசாம தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு தேவையுள்ள வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அதான் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லியிருக்காரு. பாத்துக்கோங்க. வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. வாரன் பஃபெட் வந்து வாட் எவர் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கோட் சொல்லியிருக்காரா. வாட் எவர்
வாட் எவர்னா வாரன் பஃபெட். ஓகேங்களா? என்னதான் நீங்க யோசிச்சாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது நீங்க ஹாபியா ஆக்கிக்கோங்கட்டு வாரன் பஃபெட் சொல்றாரு. மார்க் ட்வைன் பாருங்க, மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் அப்படின்னா நீங்க ஈஸி தப்பானதெல்லாம் வந்து நீங்க அடிச்சுட்டாதானே மார்க் கிடைக்கும். அதாவது கரெக்டான ஒரு விஷயத்தை நீங்க எழுதினாதானே மார்க் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தப்பான வேர்ட்ஸை கிராஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. My hobby helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately. Okay, அவருடைய ஸ்கூல் டைம்ல அவருடைய ஹாபி எப்படி ஹெல்ப் பண்ணிருக்குனாக்கா, I was unable to describe. அவருடைய ஸ்கூல் டைம்லயும் அவர் வந்து ஹாபி ரைட்டிங்கா இருந்திருக்கு. அப்பெல்லாம் அவரால் ரொம்ப அக்யூரேட்டா திங்க் பண்ணி எழுத முடியாதான். With time, my experience helped me think of new ideas and this made me a good writer. ஓகே, போக போக அவர் இன்னும் எழுத அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதான் அவரால் ஒரு குட் ரைட்டரா ஆக முடிச்சுதான். Now I look out for things which was I not able to see before. Hence, I can describe things better in my stories. Now I look out for things I was not able to see before. Okay, இப்ப அவரால் என்ன பண்ண முடியுதா, அவர் பார்க்காத நிறைய விஷயங்களை அவரால் பார்க்க முடியுதுன்னு சொல்றாரு. I can describe things better in my stories. சோ அவர் நிறைய திங்க் பண்ண, இமேஜின் பண்ண அவருடைய ஸ்டோரிஸையும் வந்து நிறைய இமேஜினேட்டிவா கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்றாரு. திங்ஸ் நிறைய திங்ஸ் ரொம்ப பெட்டரா, ரொம்ப நல்லா டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல முடியுதான். I feel no problem with writing English essays or stories as it is my hobby. English essays, stories எல்லாம் எழுதுறதுல இப்ப அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா, ஏன்னா ரைட்டிங்ன்றது அவருடைய ஹாபி ஆயிடுச்சு. To become a better writer, I spent time on learning how to write in different forms like fiction and non-fiction. ஓகே, என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு பெட்டர் ரைட்டர் ஆகணும் அப்படின்னா நான் நிறைய இன்னும் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஆல்சோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, இன்னும் நிறைய கத்துக்கிட்டு ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் அப்படின்னா, ஃபிக்ஷன் அப்படின்றது ஒண்ணு இல்ல, ஃபால்ஸ் ஸ்டோரி, அதாவது புதினம் சொல்லுவாங்க இல்லையா, புதினம் மற்றும் புதினம் அல்லாத படைப்புகளையும் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்றாரு. It is important to always learn and improve our hobbies. Who knows, one day I could be a writer like Narayanan. ஓகே, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஹாபிக்கு ரொம்ப முக்கியமா தேவையானதுதான். யாருக்கு தெரியும், நான் கூட ஒரு நாள் ஆர்.கே. நாராயணன் மாதிரி ஒரு ஃபேமஸான ரைட்டரா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நோட் பண்ண வேண்டியது ஆர்.கே. நாராயணன். ஓகேங்களா? இந்த மணி அப்படிங்கிறவரை யார் மாதிரி ஆகணும்னு சொல்றாரு அப்படின்னாக்கா ஆர்.கே. நாராயணன். ஓகேங்களா? இவரு ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஓகே, இங்க பாக்ஸ் டு யூ நோ பாக்ஸ்ல நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சி.என். அண்ணாதுரை பத்தி கொடுத்திருக்காங்க. அவரை பத்தி பார்த்துக்கலாமா? சி.என். அண்ணாதுரை had the hobbies of reading and writing. He wrote many books, stories, plays, thought-provoking articles. ஓகே, அவரை பத்தி நமக்கே தெரியும். அவரு பேச்சாற்றல்ல ரொம்ப சூப்பராவே பேசுவாரு. ஆல்சோ இவர் ரைட்டிங்லயும் நிறைய பண்ணிருக்காரு. ஓகேங்களா? ரைட்டிங் ஒர்க்ஸ் நிறைய பண்ணிருக்காரு. அவருடைய ஹாபியும் என்னவா இருந்திருக்கு, ரீடிங் அதான் இருந்திருக்கு. ரீடிங் அண்ட் ரைட்டிங் அதான் இருந்திருக்கு. அவர் நிறைய புக்ஸ், ஸ்டோரிஸ், பிளேஸ், தாட் ப்ரோவோக்கிங் அப்படின்னா நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ரைட்டிங்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. சினி டயலாக்ஸ் which have contributed to reformation of society. நம்மளுடைய சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கு தேவைப்பட்ட நிறைய படங்களுக்கு நிறைய சினி டயலாக்னா டயலாக் எழுதியிருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதே இவரை பத்தி கொடுத்திருக்காங்க. சினி டயலாக்ஸ் எழுதியிருக்காரு, தாட் ப்ரோவோக்கிங் ஆர்டிகல்ஸ். சினி டயலாக்ஸ் எதுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய அதாவது அரசியலை பத்தி நிறைய படம் எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா, அந்த காலத்துல அந்த மாதிரி படத்துக்குலாம் சினி டயலாக் எழுதியிருக்காரு. ஓகே, கிளாசரி பாருங்க. யூனிக் அப்படின்னா ஒன்னும் இல்ல, ஒரு தனித்துவமான, டிஸ்டிங்க்ட், அன்காமன். எக்ஸாஸ்ட் அப்படின்னா டயர் அவுட், எனர்ஜைஸ். எக்ஸாஸ்ட் அப்படின்னா ஒன்னும் இல்ல, டயர்ட் ஆகுறது, முடிஞ்சு போறது, அப்படிதான் எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. எனர்ஜைஸ்னா எனர்ஜைஸ், கிவ் எனர்ஜி. பேஷனேட் அப்படின்னா இன்டென்ஸ், ஹார்ட்ஃபெல்ட், அதாவது நம்மளுடைய அடி மனசுல இருந்து ரொம்ப பிடிச்சி விருப்பப்பட்டு பண்றோம் இல்லையா, இது நம்ம பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவோம், அதான். accurately, exactly, fiction, imaginative writing. ஸ்பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா, இப்ப ஸ்பேர் கீ இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா, எக்ஸ்ட்ரா கீ, அதான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த ப்ரோஸ்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்றது இதுல தெரிஞ்சிடும். மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, அவருடைய ஹாபி பிளேயிங் கிரிக்கெட்டா? இல்ல, அவருடைய ஹாபி வந்து ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பாரு. சோ ஃபால்ஸ் போட்டுக்கோங்க.
ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஹாபிஸ்ன்றது ஆமா ஒரு பீப்புளுக்கும் ஹாபிஸ்ன்றது யூனிக் தான். ஓகே ட்ரூ. பீப்புள் ஹேவ் ஹாபிஸ் ஒன்லி டு பாஸ் டைம். இல்ல, அவங்களோட டைம் பாஸ்க்காக மட்டும் தான் ஹாபிஸ் பண்றாங்களா? இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மனசுக்கு பிடிச்சி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாபிஸ் பண்ணுவாங்க. ஹாபிஸ் இருக்கும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மணி இமேஜின் த வேர்ல்ட் வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ். ஓகேவா? அவர் இமேஜின் பண்ண வேர்ல்டுல யார் இருப்பாங்க? மேஜிக்கும் மெஜிஷியன்ஸும் இருப்பாங்க. ஆல்சோ அவர் இமேஜின் பண்ண வேர்ல்டுல பேர்ட்ஸ் வந்து பேசும், அவர் வந்து ஃப்ளை பண்ணுவார் அப்படின்ற சொல்லியிருப்பாரு. when Mani started writing things he was unable to, அவர் ரைட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவரால் நிறைய விஷயம் அக்யூரேட்டா டிஸ்கிரைப் பண்ணிருக்க முடியாது. லேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் அவரால் நிறைய விஷயம் டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக், ரைட்டிங்கை பத்தி அவர் என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னாக்கா பெயிண்டிங் த வாய்ஸ். ஓகே, செக்ஷன் 2 போலாமா? இங்க அஜய் குமார் கார்க் அப்படின்ற ஒருத்தரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவருடைய ஹாபி என்னன்னாக்கா பெயிண்டிங் பண்றதுதான். Ajay Kumar Garg is a very talented artist. He lives in Jaipur, India. His childhood was going on well until he suffered an injury at the age of 3. Ajay was treated, but that treatment left him permanently hearing impaired. Okay, Ajay Kumar Garg அப்படின்றவர் ஒரு டேலண்டடான யங் ஆர்டிஸ்ட். ஜெய்ப்பூர், இந்தியால இருக்க ஜெய்ப்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இவரு பிறந்திருக்காரு. அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 வயசுலயே அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த இன்ஜூரியை ட்ரீட் பண்ணும் போது அவருடைய காது கேட்கும் திறன் பெர்மனண்டாவே போயிடுச்சு. இதுதான் அவருடைய இன்ட்ரோ மாதிரி. ஓகேங்களா? ஒரு எந்த வயசுலன்றத பார்த்து வச்சுக்கோங்க. 3 வயசுலதான் அவருக்கு அந்த இன்ஜூரி நடக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அவருடைய காது கேட்கும் திறன் வந்து பெர்மனண்டாவே இம்பேர்மெண்ட் ஆயிருக்கும். But it didn't cure him. His father once bought him a paint set to play. Okay, இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க. His parents tried several hospitals. அத கியூர் பண்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சிருக்காங்க, அலைஞ்சிருக்காங்க. அவங்களால சரி பண்ண முடியல அவரால. But it didn't cure him. His father once bought him a paint set to play. Ajay started to paint happily. He painted on the walls, floors, etc. Okay, ஒரு நாள் வந்து அவங்க அப்பா பையன் தனியா இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஹாபி வந்து ஏதாவது உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெயிண்ட் செட் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. அஜய் குமார் கார்க் என்ன பண்ணிருக்காருனாக்கா, அந்த பெயிண்ட் செட்டை வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா எங்க பார்த்தாலும் வரைஞ்சிருக்காரு. அதாவது ஃப்ளோர்ல, வால்ஸ்ல, தரையில, செவுத்துல எல்லா இடத்துலயுமே வரைஞ்சிருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியா ஆக்குச்சு. அதாவது அந்த பெயிண்டிங் பண்றது அவரு ரொம்ப ஹாப்பியா ஆக்குச்சு. He looked happy while using the paint set that was gifted to him. Soon Ajay's father realized that Ajay was talented in painting. When Ajay was 5 years old, a court artist of Dolpur. Okay, இப்போ அவரு அந்த பெயிண்ட் செட் வச்சு அந்த கிஃப்ட் பெயிண்ட் செட் வச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. சோ அவங்க அப்பா ரியலைஸ் பண்ணாரு, ஓகே இவனுக்கு வந்து பெயிண்டிங் ரொம்ப நல்லாவே வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ 5 இயர்ஸ் பாருங்க, 5 இயர்ஸ்ல ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட், தோல்பூர் ராஜஸ்தான்ல இருக்கிற தோல்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட், அவருடைய பேரு ஸ்ரீ சுவாலால். ஓகேங்களா? ஸ்ரீ சுவாலால் என்ன பண்றாருனாக்கா, saw his painting and was very impressed with his work. He then took Ajay and started training him. இவரு அஜய் குமார் கார்கோடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாரு. பாத்துக்கோங்க, 3 இயர்ஸ்ல அவருக்கு ஹியரிங் இம்பேர்மெண்ட் போச்சு. அடுத்து 2 இயர்ஸ் தான் கேப். 5 இயர்ஸ்லயே அவருடைய பெயிண்டிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, 5 இயர்ஸ்லயே ஸ்ரீ சுவாலால் கோர்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தோல்பூர் ராஜஸ்தான் அவர்கிட்ட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் எஜுகேஷன், Ajay tried tailoring but didn't make him happy. So he went back to painting. Okay, அவருடைய படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, ஒரு டெய்லரிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த டெய்லரிங் அவரை ரொம்ப ஹாப்பியா ஆக்கல. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பெயிண்ட் செட்ல அவர் ரொம்ப ஹாப்பியா எல்லா இடத்துலயும் வரைஞ்சாரு இல்லையா, அந்த ஒரு ஹாப்பினஸ் டெய்லரிங்ல அவருக்கு கிடைக்கல. சோ திருப்பியும் அவரு பெயிண்டிங்கே போயிட்டாரு. He became an apprentice of Asha Devi. She taught Ajay the old and dying technique of traditional Indian miniature painting. She started the technique of preparing colors and brushes and gained knowledge of the paintings. Okay, next என்ன பண்ணிருக்காரு, ஆஷா தேவி கிட்ட போயிருக்காரு. ஓகேங்களா?
ஆஷா தேவி கிட்ட அவர் என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்னாக்கா மினியேச்சர் பெயிண்டிங், அதாவது குட்டி குட்டியா டிராயிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ் எப்படி வச்சுக்கிட்டு பெயிண்டிங் பண்ணுவாங்க. இங்க பண்றாரு பாருங்க. இதெல்லாம் வந்து மினியேச்சர் பெயிண்டிங். ரொம்ப ஜூம்ல பார்த்தா மட்டும்தான் அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி நம்ம நார்மலான ஐஸ்ல பார்த்தா தெரியாது. ஸோ அந்த மாதிரி மினியேச்சர் பெயிண்டிங் அது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் பெயிண்டிங் சொல்றாங்க. அது நம்மளுடைய பாரம்பரியமான பெயிண்டிங்கா. அதை பண்றதுல வந்து ஆஷா தேவி கிட்ட இவரு அப்ரெண்டிஸா இருக்காரு. ஓகே, ஆல்சோ இவர் எதுல மாஸ்டர்டா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரஷஸ், கலர்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கலர் கூட இன்னொரு கலரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு நியூ கலரா கொண்டு வர்றது, பிரஷிங் எந்த பிரஷை யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி அதுல எல்லாம் வந்து இவர் ரொம்ப மாஸ்டர் ஆயிட்டாரு. Soon he became an accomplished artist in the miniature style. He uses a magnifying glass and a single hair brush for miniature painting that depict Indian culture. Ajay is gifted in the practice of creating images on grain of rice. Okay, also இவர் என்ன பண்றாருனாக்கா அந்த குட்டி குட்டி மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்லாம் அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பெயிண்டிங் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. ஆல்சோ ஒரு சிங்கிள் ஹேர் பிரஷ், அதாவது அந்த பிரஷ்ல ஒரே ஒரு ஹேர் தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா மினியேச்சர் பெயிண்டிங்ன்றதுனால அது ரொம்ப மைனூட்டா பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த சிங்கிள் ஹேர் பிரஷை வச்சுதான் பெயிண்ட் பண்றதுல இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. சிங்கிள் ஹேர் பிரஷ். ஆல்சோ கிரெயின் ஆஃப் ரைஸ், அதாவது ஒரு அரிசி ஒரு தானியம் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த மாதிரி ஒரு அரிசி, இதுல பெயிண்டிங் பண்றதுலயும் ஒரு expert ஆயிட்டார். Ajay exhibited his work and sold 144 out of the 150 paintings displayed. He continued to show his work throughout India. ஓகே, என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாரு. அதுல அவருடைய பெயிண்டிங்ஸ் ஆன 150 பெயிண்டிங்ஸ் ஷோ பண்றாரு. அதுல 144 சோல்ட் ஆயிடுச்சு. பாத்துக்கோங்க, 144 150 6 பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் சோல்ட் ஆகல. ஓகேங்களா, ஆல்சோ அவருடைய ஒர்க்ஸ் எங்கெங்கெல்லாம் கண்டினியூ பண்ணிருக்காரு பாருங்க. இந்தியாவுக்குள்ள மட்டும் அவர் இல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் இங்கேயுமே அவர் போயிட்டு அவருடைய ஒர்க்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிருக்காரு. In 2004 Ajay was awarded a national award of accomplishment from the Indian President Dr. APJ Abdul Kalam. Okay, 2004ல நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காரு நம்ம இந்தியன் பிரசிடென்ட் APJ அப்துல் கலாம் அவருடைய கையில. ஓகேங்களா, apart from painting, Ajay is also very actively involved in the welfare of people with hearing impairment in India and has been the very executive member of Deaf and Dumb members. பாருங்க, ஆல்சோ இவர் அவருடைய வேலையை மட்டும் பார்க்காம மற்ற டிசபிலிட்டிஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அதாவது டெஃப் அண்ட் டம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வெல்ஃபேருக்காகவும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் த டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன். ஓகேங்களா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருந்திருக்காரு டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன்ல. Also he gives free training to hearing impaired children in Jaipur அப்புறம் காந்திநகர். ஓகேங்களா, காந்திநகர் எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஆர்ஃபனேஜ் இருக்கக்கூடிய ஒரு காந்திநகர்ல ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அப்புறம் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரனுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, காந்திநகர்ல ஆர்ஃபனேஜஸ்க்கு கொடுத்திருக்காரு. ஜெய்ப்பூர்ல நார்மலா ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்காரு, ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அதாவது பெயிண்டிங்ஸ் தான் வந்து எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. ஒன் ஆஃப் Ajay's current goal is to revitalize the dying art of traditional miniature Indian paintings. அவருடைய அப்போதைய, அதாவது கரண்ட் கோல் அப்படின்னா அப்போதைய கோல். ஓகேங்களா, அப்போதைய கோல் என்னவா இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த நம்மளுடைய டையிங் ஆர்ட், அதாவது இந்த மினியேச்சர் ட்ரெடிஷனல் மினியேச்சர் பெயிண்டிங் இருந்தது இல்லையா, அது வந்து போக போக அழிஞ்சுக்கிட்டே போச்சான். அதான் வந்து டையிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க, டையிங் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழிஞ்சுக்கிட்டே போச்சான். அப்படிப்பட்ட அந்த பெயிண்டிங்கை வந்து ரீவைட்டலைஸ் பண்ணணும், எடுத்து முன்னாடி வரணும், அது எல்லாருமே வந்து பண்ணணும், அந்த பெயிண்டிங்கை எல்லாருமே பண்ணணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய கோலா இருந்திருக்கு. Ajay's life shows that we can turn our hobby or passion into a successful career if we are ready to learn and develop our skills. ஓகே, இவருடைய லைஃப் வந்து நமக்கு ஒரு இதுவா இருந்திருக்கு இல்லையா, ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. ஒரு ஹாபியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியரை நம்ம ஆக்கலாம் அப்படின்றது அஜய் உடைய லைஃப் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. இத்தனைக்குமே அவர் வந்து ஒரு ஹியரிங் இம்பேர்ட் டிசபிலிட்டி தான், ஆனா அவரால் இவ்வளவு பண்ண முடியுது இல்லையா. ஸோ
அத சொல்ல வராங்க. சக்சஸ்ஃபுல் நம்ம யார் வேணா சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிளாசரிக்குள்ள போலாம். இம்பேர்மெண்ட் அப்படின்னா டிசபிலிட்டி. மினியேச்சர் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மால் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் தான் மினியேச்சர் பெயிண்டிங் சொல்றாங்க. அக்கம்ப்ளிஷ்ட்னா ஃபுல்ஃபில்டு. மேக்னிஃபைங், என்ஹான்சிங். மேக்னிஃபைங்னா அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்கு அது வழியா பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருசா தெரியும். எக்ஸிபிட்டட், ஷோ ஆர் ரிவீல். ரீவைட்டலைஸ் அப்படின்னாக்கா ரீஎனர்ஜைஸ், மீண்டும் கொண்டு வர்றது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க. அஜய் கார்க் இஸ் an artist. ஆமா, ஒரு ஆர்டிஸ்ட். ஆஷா தேவி டாட் அஜய் த மினியேச்சர் பெயிண்டிங். ஆஷா தேவி தான் அவருக்கு மினியேச்சர் பெயிண்டிங் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா. அஜய் டிஸ்பிளேட் 150 பெயிண்டிங்ஸ். ஆமா, 150 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணாரு. அதுல 144 சோல்ட் அவுட் ஆச்சு. அஜய் வாஸ் அவார்டட் பை த இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆமா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் அவருக்கு 2004ல நேஷனல் அவார்ட் கொடுத்திருப்பாரு. ஓகே, செக்ஷன் 3ல ஒரு முக்கியமான பர்சனை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களுடைய ஹாபி என்னன்னாக்கா கேரம். The hard-working and the passionate people always chase their dream and live it. இளவழகி is one among the people to achieve her dream amidst all odds. Okay, hard work. பொதுவாகவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பேஷனை நோக்கி போவாங்களாம். அதே மாதிரிதான் இளவழகி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இளவழகி இஸ் ஒன் ஆஃப் த மெனி. இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பீப்புளுக்கு நடுவுல இவங்களும் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் போயிட்டு சாதிச்சுட்டும் வந்திருக்காங்க. சோ மிஸ்டர் ஏ இருதயராஜ், ஹர் ஃபாதர் வாஸ் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம். இருதயராஜ் அப்படின்றது இளவழகி இருக்காங்க இல்லையா, இவங்கதான் இளவழகி. இவங்களுடைய அப்பா இருதயராஜ். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியனா, கேரம்ல டிஸ்ட்ரிக்ட் சாம்பியனா இருந்திருக்காரு. His dream shattered since his family did not encourage and support him. He was determined to achieve his dream through his daughter. ஓகே, அவருக்கும் வந்து கேரம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் சொல்லியிருக்காங்க. அவரால் மேலும் வந்து கேரம் வந்து விளையாட முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்னால அவரால் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பிளேசஸ்க்கு போய் நிறைய டோர்னமெண்ட்ஸ் தான் அட்டன் பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ அவருடைய ஆசையை அவங்களுடைய டாட்டர் மூலியமா நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. He used to put his daughter on the carom board while she listened to the sounds of striker and coins. Okay, அவர் என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு கேரம் போர்டு விளையாடும் போது அவருடைய பொண்ணையும் அவருடைய டாட்டரான இளவழகியுமே கூட்டிட்டு போவாராம் சின்ன குழந்தையில இருந்தே. சோ தட் அவங்க வளரும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரைக்கருடைய சவுண்ட் கேட்டு தான் வளர்ந்துருக்காங்க. While she listened to the sound of striker and coins. When she was 2 years old, she would carry her with the tournaments. அவங்க 2 வயசு குழந்தையா இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, டோர்னமெண்ட்ஸ்லாம் இவங்கள கையில தூக்கிட்டு போயிட்டு விளையாடிருக்காரு இருதயராஜ். He played with his friends at local clubs. Her father began coaching her when she was around 5. Okay, இதை நோட் பண்ண வேண்டியது around 5. ஓகேங்களா, அவங்களுடைய கரியர் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 இயர்ஸ்ல. 5 இயர்ஸ் அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள வந்து ஒரு கோச்சிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. One day her father called her for a match and she won that match, which gave her confidence. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, அப்பாவும் பொண்ணும் ஒரு மேட்ச் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி விளையாடிருக்காங்க. அதுல இளவழகி என்ன பண்ணிருக்காங்கன்னா இருதயராஜனா அவங்க அப்பாவையே வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ தட் அவங்களுக்கு இன்னும் ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. ஓகே, நம்ம நல்லாதான் விளையாடுறோம், இன்னும் நம்ம நிறைய லெவலுக்கு போகிற தகுதி நமக்கு இருக்குன்ற மாதிரி. Her victories included the Asia Cup, South Asian Association for a Regional Corporation and the World Championship. அவங்க எங்கெங்கெல்லாம் கப்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. விக்டரிஸ் அப்படின்னா வின் பண்ணிருக்காங்க, வெற்றி. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவங்க இருந்திருக்காங்க, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன் கப், ஏசியா கப். ஓகேங்களா, இத்தனை கப்ஸ் எல்லாம் அவங்க வின் பண்ணிருக்காங்க. இருதயராஜ், a fish cart driver who transports materials like pipes to make a living for his family, a wife and 3 daughters. They lived in a small one-room apartment in Vyasarpadi, Chennai. It's not enough to accommodate the family. பாருங்க, இருதயராஜ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆல்சோ முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் தான் அவரை இன்னும் விளையாட முடியாம தடுத்துச்சுன்னு சொன்னோம். சோ அவர் ஒரு ஃபிஷ் கார்ட் டிரைவர். ஃபிஷ் கார்ட் டிரைவர்னா ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்கும் இல்லையா, தள்ளு வண்டி டிரைவரா தான் அவர் இருந்திருக்காரு. சோ அந்த தள்ளு வண்டியில பைப்ஸ் சில விஷயங்கள்லாம் அவரு கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும்போது சில அமௌண்ட் அவரு
சம்பாதிப்பார் இல்லையா, அந்த அமௌண்ட் வச்சுதான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காரு. ஆல்சோ அவர் பாருங்க ஒரு ஒன் ரூம் அபார்ட்மெண்ட்ல தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. வியாசப்பாடி, சென்னையில இருக்கக்கூடிய வியாசப்பாடியில. அந்த ரூம் வந்து அவங்களுக்கே பத்தாதான், அந்த ஒரு ஃபேமிலிக்கு அந்த ஒன் ரூம் அபார்ட்மெண்ட் சுத்தமா பத்தாதுன்னு சொல்றாங்க. The trophies she has won over the years are too many and her home is just not big enough to keep them. அவங்க இருக்கிற வீட்டுல அவங்களுக்கே இடம் பத்தலன்னும் போது இளவழகி வந்து நிறைய கப்ஸ் எல்லாம் வின் பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அந்த கப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த வீட்டுல வைக்கிறதுக்கு சுத்தமா இடமே இருக்காதான். She has won over the years are too many and her home is just not big enough to keep them. The trophies left over after filling the space under the bed were given to the neighbors and relatives. ஓகே, அவங்களே இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்றப்போ மீதி அவங்க வின் பண்ணி எடுத்துட்டு வர டிராஃபிஸ் எல்லாம் பெட்டுக்கு அடியில இந்த மாதிரி நிறைய கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் வைப்பாங்க போல. ஆல்சோ நெய்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் கப்ஸ் கொடுத்து வைக்கிறது, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. Financing the trips has always been a big trouble, though she has been playing for the state for almost 14 years. பாருங்க, 14 இயர்ஸா வந்து அவங்க வந்து நம்ம ஸ்டேட்டுக்காகவே விளையாடி இருக்காங்க. ஆல்தோ இருந்தாலும் அவங்க அதாவது இப்போ ஃபினான்சிங் தி ட்ரிப்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இப்போ ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம வைக்கிறாங்க அப்படின்னா வேற இடத்துக்கு போகுதுன்னு நம்ம அந்த மேட்சை விளையாடுற மாதிரி இருக்கும். அதுக்கே அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களாம். அவங்க ஒரு மேட்சுக்குமே போகும்போது ஒரு ட்ரபிளாவே இருக்கும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எபிலிட்டி அவங்களுக்கு இல்லை. Still he says victories follow me. அவங்களுடைய கோட்ஸ் பார்த்துக்கோங்க. victories follows me அப்படின்னா வெற்றிகள் வந்து என்ன பின்தொடருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. victories follows me இந்த கோட் யாரோடது அப்படின்னு கூட கேட்பாங்க. இளவழகி. ஓகேங்களா, இளவழகி is a member of the திருவள்ளுவர் district carom association and also represented India at the carom world championship and Asian championship. ஓகே, பாருங்க இவங்க எதுல மெம்பரா இருந்திருக்காங்கட்டு திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட். இவங்க இருக்கிறது வியாசப்பாடி. ஓகேங்களா, வியாசப்பாடியில இவங்க இருக்காங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கேரம் அசோசியேஷன்ல இவங்க ஒரு மெம்பரா இருக்காங்க. ரெப்ரசன்டட் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டு நிறைய கப்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஏசியன் சாம்பியன்ஷிப் அவங்க இருந்திருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரீசனிங் சர்ச், அதாவது ஒரு 4 பாயிண்ட் மாதிரி கொடுத்துட்டு இது எது தப்பு எது சரிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல ஃபுல்லா டேட்டா ஓரியன்டா இருக்கு, நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, 5th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சாம்பியனா இருந்திருக்காங்க 2008ல பிரான்ஸ்ல நடந்த உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் 38th சீனியர் நேஷனல் கேரம். ஓகேங்களா, 38th சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்ல உமன்ஸ் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. விசாகப்பட்டினம்ல நடந்திருக்கு. உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் 37th, இங்க பாருங்க 37th, இது 38th. 37th நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் 2008ல நடந்திருக்கு, 2009ல நடந்திருக்கு. இதுலயுமே வந்து உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. 13th சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் டபுள்ஸ், இங்க பாருங்க டபுள்ஸ் பாருங்க ராஷ்மி குமாரி அவங்க கூட டபுள்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 13th சார்க். The 2-time SAARC Carom Championship Women's Singles 2009ல நடந்த Women's SAARC Singlesல 2 times வின் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு கப் வின்னர் அவங்க இருந்திருக்காங்க 2006ல. பாத்துக்கோங்க, வேர்ல்டு கப் வின்னரா இருந்திருக்காங்க எப்பன்னா 2006ல. 2010ல பாருங்க யூஎஸ்ல நடந்த சாம்பியன்ஷிப்லயும் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. She secured the first place in the singles and doubles. சிங்கிள்ஸ் ஆனாலும் டபுள்ஸ் ஆனாலும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிருக்காங்க. She holds 260 medals, out of which 106 are gold, 17 are silver, 12 are bronze medals won in national. இந்த பாருங்க, நேஷனல் அதாவது இந்தியாவுக்குள்ள நடந்த மேட்ச்ல 106 கோல்டு வின் பண்ணிருக்காங்க, 17 சில்வர், 12 பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல்ல பாருங்க, அது நேஷனலை விட இன்டர்நேஷனல்ல நிறைய கோல்டு வின் பண்ணிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்குள்ள வின் பண்றதை விட இந்தியாவை தாண்டி நிறைய கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் மேட்ச் நடக்கும் இல்லையா, அதுல போயிட்டு 111 கோல்டு, 9 சில்வர், 5 பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கவுண்டிங் பாருங்க, கோல்டு சில்வர் பிரான்ஸை விட கோல்டு தான் நிறைய வின் பண்ணிருக்காங்க. ஓகே, her hobby of playing carom took her to the level of world champion. அதாவது ஹாபியா ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அதாவது ஃப்ரீ டைம்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு செஞ்ச ஒரு விஷயம் இப்படி அவங்கள ஒரு வேர்ல்டு சாம்பியனாவே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இளவழகியோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க. கிளாசரி பாருங்க. அகாமடேட் அப்படின்னா டு அடாப்ட். ட்ராஃபீஸ் அப்படின்னா டு டெக்கரேட்டிவ் கப் கிவன் த டோக்கன் ஆஃப் விக்டரி. அது ஒரு மேட்ச்ல வின் பண்ணும்போது நமக்கு ட்ராஃபீஸ் தருவாங்க இல்லையா, அதான். ஷேட்டர் அப்படின்னா பிரேக் பண்றது, டேமேஜ், டிஸ்ட்ராய்டு. Mani's grandfather noticed it and helped him by reading bedtime stories. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படிப்போம் இல்லையா. Ajay mastered the technique of traditional Indian miniature painting. இளவழகி won her first match. இளவழகி won her first match against அவங்களுடைய ஃபாதர் தான். அவங்க அப்பா கூட தானே அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டு பார்ப்பாங்க. அதுல இளவழகி வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாகும். ஃபாதர் அப்படின்னு போட்டாலும் சரி, இருதயராஜ் அவங்க அப்பா பேரை போட்டாலும் சரி. ரைட்டிங் இஸ் அன் யூனிக். பாருங்க, சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிக் அப்படின்னா அன்காமன், காமன் இல்லாத ஒரு விஷயம் தானே யூனிக். Ajay stayed her painting happily. அப்படின்னா unhappily. Miniature paintings depict culture. Depict அப்படின்னா portray. பாருங்க, antonyms, opposites. Ajay suffered an engineering. suffer பண்றது அப்படின்னாக்கா endure. Ajay mastered the techniques of painting. Mastered அப்படின்னா unskilled. இளவழகி won world championship in 2008. won அப்படின்னா lost. ஓகே, 3 செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுங்க, ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாம். ஓகே, செக்ஷன் 1ல வந்து மணி இருக்காரு, அவருடைய ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் அவருடைய கிராண்ட் ஃபாதர் தான் அவருடைய ரீடிங் ஹேபிட்டையே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. கிராண்ட் ஃபாதர் ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ். அது இப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, அவங்க அப்பாவா அவங்க அம்மாவா யார் அவருக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொன்னாங்க அப்படின்னா அவருடைய கிராண்ட் ஃபாதர். ஹாபிஸ் அப்படின்னா ஸ்பேர் டைம்ல பண்றதுதான் வந்து ஒரு ஹாபிஸ்ன்னு சொல்லுவோம். மணியோட ஹாபி என்னன்னா ரைட்டிங். ஓகேங்களா, ரீடிங்கோ என்னென்னவோ கொடுப்பாங்க, ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. குட் பி அ ரைட்டர், லைக் அவர் யார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டாருனாக்கா ஆர்கே நாராயண். ஓகே, ஹாபி அப்படின்னா என்னன்னாக்கா புதுசா ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து ஹாபி. நெக்ஸ்ட் ஹாபி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு, அதாவது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற போது நம்ம ஹாபி பண்ணுவோம். ரைட்டிங் இஸ் லைக் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்கிறது அவருடைய நம்மளுடைய ஓன் வாய்ஸ், அதாவது அவர் நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே டிஸ்கிரைப் பண்றாரு இல்லையா. ஸோ அவருடைய வாய்ஸை பெயிண்ட் பண்றதுதான் ரைட்டிங் சொல்றாரு. ஓப்பன் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் தி லிட்டில் திங்ஸ். அதாவது அவர் நிறைய திங்க் பண்ணும்போது அவருடைய மைண்ட் நல்லா பறந்து விரிந்து நிறைய விஷயத்த வந்து யோசிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, மெனி ஸ்டோரிஸ். அவர் வந்து அண்ணாதுரை நம்ம ஃபார்வர்ட் சீஃப் மினிஸ்டர், நிறைய ஸ்டோரிஸ், புக்ஸ், பிளேஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. முக்கியமா ரிஃபார்மேஷன் ஆஃப் சொசைட்டியை பத்தி, அதாவது நம்ம சமூக சீர்திருத்தத்துக்காக சினி டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு மூவிஸ்க்கு. வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு, வாரன் அப்படின்னாக்கா வாட் எவர் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் ஹாபி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஹாபி ஆக்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. மார்க் ட்ரெயின் பாருங்க, தப்பான விஷயத்தெல்லாம் கிராஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறதா ரைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் அஜய்குமார் இருக்காரு, அவர் செகண்ட் செக்ஷன்ல பார்த்தோம். அவருடைய நேட்டிவ் வந்து ஜெய்ப்பூர். இதை கூட கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இதுக்குள்ள வந்து ராஜஸ்தான் அப்படின்லாம் வரும். ஸோ நீங்க அதை பத்தி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அவருடைய நேட்டிவ் ஜெய்ப்பூர். 3 வயசுல அவருக்கு இன்ஜூரி ஆகிடும். அந்த இன்ஜூரியால தான் பெர்மனண்டா ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஆகிடும் அவருக்கு. நெக்ஸ்ட் அவருடைய ஃபாதர் தான் பெயிண்ட் செட் வாங்கி கொடுப்பாரு. 5 வயசா இருக்கும் போது அவருடைய ட்ரைனிங்க ஸ்ரீ சுவாலால் கோர்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தோல்பூர் அவர் தான் வந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. டெய்லரிங் போவாரு, அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதாவது அவருக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்காது. நெக்ஸ்ட் ஆஷா தேவி கிட்ட போயிட்டு அப்ரெண்டிஸா, ஆஷா தேவி தான் அவங்களுக்கு மினியேச்சர் பெயிண்டிங் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, ஸ்ரீ சுவாலால் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு ட்ரைனிங் பண்ணிருப்பாரு. அதுக்கு அடுத்து அவருடைய எஜுகேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஷா தேவி கிட்ட போயிட்டு அப்ரெண்டிஸா இருந்திருப்பாரு ட்ரெடிஷனல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங் கத்துக்கிறதுக்காக. மாஸ்டர் எதுலாம் மாஸ்டரா இருப்பாரு அப்படின்னாக்கா கலர்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, பிரஷஸ் வந்து எது யூஸ் பண்றது அப்படின்றது வரைக்கும்.
மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் ஹேர் பிரஷ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாருனாக்கா மினியேச்சர் பெயிண்டிங் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் கிரியேட்டிங் இமேஜ் ஆன கிரெயின் அஃபேர்ஸ், அதாவது ஒரு அரிசியில பேர் எழுதி தருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் ஒரு அரிசிலேயே பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காரு. சோல்டர் அவர் பண்ண எக்ஸிபிஷன்ல 150ல 144 சோல்டர் ஆயிடுச்சு. யூகே அண்ட் யூஎஸ்ல ஒரு கண்டினியூ பண்ணாரு. நெக்ஸ்ட் கரண்ட் கோல் ரிவைலைஸ், அவருடைய கரண்ட் கோல் என்ன அப்படின்னாக்கா டையிங் ஆர்ட், இப்போ அழிஞ்சு வர இந்த ட்ரெடிஷனல் மினியேச்சர் பெயிண்டிங்கா திரும்பி கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய கோலா இருந்துச்சு. வெல்ஃபேர், அவரோட பீப்புளுக்கு என்ன வெல்ஃபேர் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் த டெஃப் அண்ட் டம்ப் அசோசியேஷன், ஓகேங்களா, எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருந்திருக்காரு ராஜஸ்தான்ல. ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் ஹியரிங் இம்பேக்ட் பாருங்க, ஹியரிங் இம்பேக்ட் சில்ட்ரனுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்தாரு ஜெய்ப்பூர்ல. அப்புறம் ஆர்ஃபனேஜஸ்க்கு வந்து காந்தி நகர்ல ஆர்ஃபனேஜஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் 2004ல வந்து இந்தியன் பிரசிடென்ட் ஜவஹர்லால் நேருக்கு இந்தியன் பிரசிடென்ட் அப்துல் கலாம் கையால நேஷனல் அவார்டு வாங்கினார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இளவழகியோட ஃபாதர் இருதயராஜ். ஓகே, ஃபாதர் வந்து இருதயராஜ். அவர் ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியனா இருந்திருக்காரு கேரம்ல. 2 இயர்ஸ் அவங்க 2 வயசா இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா வந்து கையில தூக்கிட்டு டோர்னமெண்ட்ஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. 5 வயசா இருக்கும் போது கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இளவழகிக்கு. அவங்க ஃபாதரும் அவங்க டாட்டரும் ஒரு மேட்ச் விளையாண்டாங்க. அதுல டாட்டரான இளவழகி தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அப்படி போட்டிருக்கேன். ஃபிஷ்கா டிரைவர், இளவழகியோட ஃபாதரை பத்தி தான் இது ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அவர் வந்து ஒரு ஃபிஷ்கா, அதாவது தள்ளுவண்டி ஓட்டுற ஒரு பர்சனா தான் இருந்திருக்காரு. அவர் ஒய்ஃப், அவங்க கூட ஒரு 3 டாட்டர்ஸ் இருந்திருக்காங்க. 1 ரூம் அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்திருக்காங்க, வியாசர்பாடி, சென்னை. இளவழகி அவங்கள பத்தி பாருங்க, அவங்களுடைய கோட்ஸ் தான் இது. விக்டரிஸ் ஃபாலோஸ் மீ, அதாவது வெற்றி வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெம்பர் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன்ல ஒரு மெம்பரா இருந்திருக்காங்க. ரெப்ரசன்ட் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி எங்கெல்லாம் போயிட்டு வின் பண்ணிருக்காங்க பாருங்க. கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏஷியன், இது ரெண்டு நீங்க வேர்ல்டு சாம்பியன், ஏஷியன், இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இது நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்பேன். 2006ல வேர்ல்டு கப் வின்னர் பாத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுமே வேர்ல்டு கப் தான், 2006 தான். அவங்க இதுல கொடுத்ததுலே கம்மியான இயர் வந்து 2006 தான். அதுலயே வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2006ல வேர்ல்டு கப் எங்க 2008ல பாருங்க 37th நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் சென்னையில விளையாடிருக்காங்க. ஓகேங்களா, 37 சென்னையில விளையாடிருக்காங்க. 2008 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப், 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பா இருந்திருக்காங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னாக்கா பிரான்ஸ்ல நடந்த ஒரு கேரம் சாம்பியன்ஷிப். 2009ல 38th கேரம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. அது எங்க நடந்துச்சு அப்படின்னாக்கா விசாகப்பட்டினம். பாருங்க, 37th வந்து சென்னையில நடந்திருக்கு, 38 அப்படியே சென்னைக்கு பக்கத்துல விசாகப்பட்டினம்ல நடந்திருக்கு. 2009 டூ டைம்ஸ் வந்து அவங்க சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. உமன் சிங்கிள் டைட்டிலும் வின் பண்ணிருக்காங்க. 2009 பாருங்க, 13th சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் டபுள்ஸ் வித் ராஷ்மி குமாரி. ஓகே, 2010 பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ரெண்டுத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிருக்காங்க. கேரம் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னாக்கா யூஎஸ்ல நடந்திருக்கு. ஓகே, அவங்க வின் பண்ண மெடல்ஸ்லாம் பாருங்க. பாத்தீங்கன்னாலே இன்டர்நேஷனல் கப்ஸ்ல மெடல்ஸ் வந்து நிறைய வின் பண்ணிருப்பாங்க. நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் வின் பண்ணிருப்பாங்க. 106, இதுல 111. சில்வர்ல பாருங்க, நேஷனல்ல 17 வின் பண்ணிருக்காங்க, இன்டர்நேஷனல்ல 9. பிரான்ஸ் எத்தனை வின் பண்ணிருக்காங்கனாக்கா நேஷனல்ல 12, இன்டர்நேஷனல்ல 5. ஏன்னா இன்டர்நேஷனல்ல கோல்டு நிறைய வின் பண்ணிட்டாங்க. டோட்டலா 260 மெடல்ஸ் இவங்க வின் பண்ணிருக்காங்க. கப்ஸ் பாத்துக்கோங்க, ஏசியா, சவுத் ஏசியன், அப்புறம் வந்து வேர்ல்டு சாம்பியன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.